ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இஎம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் டேக் பார்க்க போறோம். ஸ்மால் டேக் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஸ்மாலாக காட்டும். ஸோ நார்மலாக வந்துட்டு இருக்கிறத விட உங்களுக்கு நான் பேராக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். பேராவில் நம்ம யூஸ் பண்ணது வந்து நார்மலு. இப்போ நம்ம வந்து ஸ்மால் வச்சு நம்ம போட்டு பார்ப்போம். ஸ்மால் திஸ் இஸ் ஸ்மால் டேக் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக் போடும். அப்போ தான் வந்துட்டு எல்லாம் கீழே கீழே வரும். நான் சேவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகுது. ஸோ அது அந்த லைவ் சர்வர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ பாருங்கள், இப்போ டெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஸ்மாலாக வந்துட்டு நீங்கள் சில இடத்துல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கண்டென்ட் நேம், இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டர் பாட்டில் கீழே சின்ன டெக்ஸ்ட் மாதிரி எழுதியிருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஸ்மால் டேக் வச்சு எழுதுனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்மால் டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மார்க் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க் எலிமெண்ட் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பண்ணி காட்டுவோம் வாங்க. இப்போ நான் ஸ்ட்ராங்குக்கு கீழே எழுதுறேன் மார்க் டேக். மார்க் மார்க் டேக் நாமளே எழுதுவோம், இங்கே எலிமெண்ட்ல இல்லை. ஸோ திஸ் இஸ் மார்க் டேக். சேவ் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ணி தனியா செப்பரேட்டா ஒரு எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நீங்க வெப்சைட்ல இந்த ஹைலைட்டட் டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க காட்டிக்கலாம். ஸோ வெப் வந்துட்டு டெவலப் பண்றவங்களுக்கு இது வந்து வேர்ட்ஸை ஹைலைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல் எலிமெண்ட். ஸோ டெல் அப்படிங்கிறது ஒரு டேகு. இந்த டெல் டேகை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு வேர்டு வந்து வேணும்ட்டே வந்து நான் தப்பாக்கிட்டேன், அந்த தப்பாக்கினதை அடிச்சுட்டு நான் இதை அதுக்கு பதிலாக இதை மாற்ற விரும்புறேன் அப்படின்றது தான் நம்ம வந்து டெல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் டெல் டேக் யூஸ் பண்றேன். டெல். ஸோ திஸ் இஸ் டெல் டேக். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ ஒரு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். இந்த டேக் வந்து நீங்கள் எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஎன்எஸ் டேகு. இந்த ஐஎன்எஸ் டேக் எதுக்கு அப்படின்னா, ஒரு வேர்டை வந்து ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்சர்ட் பண்ணால் இந்த ஐஎன்எஸ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஐஎன்எஸ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐஎன்எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ஐஎன்எஸ் டேக். ஒரு வேர்டை நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் அண்டர்லைன் பண்ணி இந்த வேர்டை அதுக்கு பதிலாக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது தான் ஐஎன்எஸ் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்து இந்த அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. அதை நான் அடிச்சுட்டு ரெட்டை ஐஎன்எஸ் டேக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ அடிக்கிறதுக்கு நான் டெல் யூஸ் பண்ணியிருக்கேன், உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு ஐஎன்எஸ் டேக் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம அவுட்புட் பார்த்தலாமா? ஸோ பாருங்க, மை ஃபேவரட் கலர். அந்த ப்ளூவை நான் அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? ரெட்டு போடுறேன். ஸோ ரெட்டை வந்து நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன், ப்ளூக்கு பதிலாக இந்த ரெட்டு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஐஎன்எஸ் டேக். நெக்ஸ்ட் சப் எலிமெண்ட். சப்னா ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம மேலே போடுறது சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா கீழே போடுவோம். கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் எழுதுவோம், H2 + O2. ஸோ 2 வந்து கீழே இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ட் பார்ப்போம். இந்த சப்ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ H2வே எடுத்துப்போம். H இப்போ சப் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி நான் அந்த 2வை மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் ப்ளஸ் இப்போ O2 + O2 மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் அந்த சப் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஆரோ மார்க் போடணும் இல்லைங்களா? ஸோ ஆரோ மார்க் போடுறதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது பாருங்க. ஸோ HTML ஆரோ மார்க் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி
ஒரு டெசிமல் ஃபார்மோ இல்லை ஒரு கேரக்டரோ வந்துட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம W3 ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் அந்த ஹெக்ஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆரோ, நம்மளுக்கு ரைட் ஆரோ தான் தேவை. ஸோ நான் இந்த என்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். 21908594 நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி வேணால் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தான் ஸோ இது வந்து ஒரு கோடு, ஒரு கேரக்டர் கோட். இந்த கேரக்டர் கோட்னா ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த கோடு வந்துச்சுன்னா நான் ஆரோ மார்க் அந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆரோ மார்க் போட்டதுக்கப்புறம் H2O மாறும்ல. ஸோ H சப் போட்டு 2 அப்புறம் O வாட்டராக மாறிடுச்சு. ஸோ H2 + O2 உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் H2O கொடுக்குது. இதை நம்ம அவுட்புட் பார்ப்போமா? ஸோ சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், H2 + O2 = H2O. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறதுக்காக இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் மேலே இருக்க அந்த அவுட்புட்லாம் வராது. இப்போ பாருங்கள், H2 + O2 H2O கொடுக்குது. ஸோ கீழே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டாக வந்துருக்கு. இதே வந்து நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா x² + y² = 1 அப்படின்ற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் போட்டுட்டு நான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னா SUP டேகு, அது மேலே நான் 2 போடுறேன். ஸோ ப்ளஸ் y சூப்பர் ஸ்கிரிப்டில் 2 போடுறேன். நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு தான் வரும். அங்கே நம்ம ஆரோ போடுறதுக்காக நம்ம வந்து இந்த கோட் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஈக்குவல் டு 1 போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பிரேக் டேக் நடுவில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பக்கத்தில் வருது பாருங்க, x² + y² = 1. ஸோ மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் போடணும். உங்களுக்கு கெமிக்கல் ஃபார்முலா தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்டில் போடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ராங் எலிமெண்ட், அந்த போல்ட் ஆக்குறது, இட்டாலிக்ஸ் ஆக்குறது, எம்பசிஸ் ஆக்குறது. எம்பசிஸ் வந்து வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி இட்டாலிக்ஸ் ஆக்குறது. ஸோ ஸ்ட்ராங்குக்கும் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ட்ராங் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரௌசர் கிட்ட சொல்லும். ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸ்மால் வந்து குட்டியாக காட்டும். மார்க் டேக் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டும். இந்த டெல் டேக் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்ட்ரைக்குக்கு பதிலாக நான் புதுசாக ஒரு வேர்டை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த INS டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அடுத்தடுத்து டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம்.